ஒரு கோயில்னா இந்து சமயத்துல உங்களுக்கும் தெரியும். நீங்க முருக பக்தர். மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம் இதெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயில் இருக்கு இல்லைங்களா? அது முதல் படை வீடு. அந்த பெருமை உங்களுக்கு தெரியும். அந்த குன்றமே சிவன் வடிவம். சத்தியகிரி. புரியுதுங்களா? அந்த குன்றத்துல குடைவரை கோயிலாக எங்களுடைய முதல் படை வீடு முருகப்பெருமான் சந்நிதி கீழே இருக்குது. மேல காசி விஸ்வநாதர் இருக்கார். இடைக்காலங்கள்ல அங்க சமணர்கள் அவங்க இருந்தபோது நான் ஆரம்பிச்சேன் இல்லைங்களா? சமணர்கள் இருந்தபோது அங்கே சமணர்கள் நிறைய பேர் தவம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய சுனை, அந்த சுனையில மச்சமுனி இருக்கார். நீங்க போனீங்கன்னா கண்ணால பார்க்கலாம். மீன் வடிவத்தில் எங்க சித்தர் வர்றாரு. மச்சமுனி 3-4 வெள்ளை மீன்கள் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். புரியுதுங்களா? அதோடு மட்டுமல்ல, நக்கீரர் அங்கே இருந்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த மாதிரியான சித்தர்கள் தவம் செய்த அந்த பகுதியெல்லாம் இந்த மலையில ஆங்காங்கு வெவ்வேறு இடங்கள்ல அமைஞ்சிருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சமணர் அந்த குகையில போய் பச்சை பெயிண்ட் அடிச்சு இவங்க அடையாளத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்னொரு சுனையை ஆக்கிரமிப்பு பண்ணி வேலியிட்டு அந்த சுனையை எங்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தம். அங்கிருந்து கீழே இறங்கி ரொம்ப தூரம் வரணும். அந்த சுனையை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. பிறை தர்கா இருக்கு இல்லைங்களா? தர்கால 1805ன்னு கல்வெட்டு இருந்தது. இதெல்லாம் நாங்க போலீஸ்ல புகார் பண்ணி கோர்ட்லயும் கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் அதுல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் சும்மா சொல்லலை உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த 1805 ஏதோ 700 800 ஏதோ மாத்துறதுக்கு அங்க அந்த கல்வெட்டுல மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் சுட்டி காட்டிய ஒரு சில, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து மேல கபிரிஸ்தானா மாத்திரக்கான முயற்சிகள் நடந்தது. 70களில் நடந்தது, 80ல நடந்தது. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4-5 பிணங்கள் தான் புதைக்கப்பட்ட அடக்கத்தலம் இருக்குதுன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் சார். ஒரு அளவுல 1923 இது செட்டில்மெண்ட் ஆயிருச்சு. நாங்க தர்காவை எதிர்க்கல, தர்காவுக்கு போற பாதையை எதிர்க்கல, உரிமை கோரல. அது மட்டுமல்ல, நெல்லித்தோப்பு 33 சென்ட் அதை நாங்க எதிர்க்கல. ஏன்னா அவங்க கூட்டமா கூடி வந்து அங்க தொழுகை பண்றதுக்கான அந்த ஈத்கா மைதானம் மாதிரி அதை பயன்படுத்துறாங்க. இதை தவிர வேற இடங்கள்ல ஏன் கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமிக்கணும்? ஏன் வந்து நீங்க வந்து சுனைகளை ஆக்கிரமிக்கணும்? கள்ளத்தி மரம் ஸ்தல விருட்சம்னா கீழே இருக்கு ஸ்தல விருட்சம். கீழே இருக்குது, மேலையும் இருக்குது. அரிய வகை மரம் சார் கள்ளத்தி மரம். முருகப்பெருமானுடைய அம்சம் சார். அது முதல் படை வீடு, திருமுருகாற்றுப்படை பிறந்த இடம் சார் அது. அதனால நாங்க நீங்க இந்த மத பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க. அது ஒரு தொன்மை சின்னம்.